வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பரை மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணணும் மார்ச் 31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு மேலே டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிறது போல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மொபைல் ஷாப்பில் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் நம்மளுடைய மொபைல் நம்பர் கூட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கே நம்ம கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலமாக இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டயல் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 14546 அப்படிங்கிற இந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்பர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த நம்பரோட நீங்கள் ஆதாரை லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லணும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணி லாங்குவேஜ் தமிழ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு டிஃபால்ட்டாகவே தமிழில் தான் இருக்கும். உங்களுடைய சிம் தமிழில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லே இருக்கும். ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா அப்படிங்கிறது போல் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது எல்லாமே தமிழில் வரும். அதுக்கும் நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக அகைன் 1 ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண பின்னாடி உங்களுடைய நீங்கள் கால் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நம்பரை சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க. சொன்ன பின்னாடி உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்று அழுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 1 அழுத்திக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஒரு 7 டிஜிட்டில் இருக்கும் அந்த ஓடிபி. ஸோ அது எதுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் எடுக்கும் பொழுது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ, எந்த மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு அனுப்புவாங்க அந்த ஓடிபி. ஸோ அந்த ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்கடுத்து உங்களுக்கு 48 ஹவர்ஸில் உங்களுக்கு மெயில் வந்துடும். உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அகைன் இந்த நம்பருக்கு நீங்கள் 48 ஹவர்ஸ்க்கு அடித்து கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது போல் கால் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராசஸ் மூலிமா நீங்கள் சுலபமாக உங்களுடைய மொபைல் நம்பர் கூட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்கிடலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.